டைரக்டர் பாலா சேது படத்தின் மூலியமா ஒரு வித்தியாசமான டைரக்டரா தமிழ் சினிமால அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் நந்தா, பிதாமகன்னு தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றி கொடுத்துட்டு இருந்தவருக்கு நான் கடவுள் படத்துல ஒரு பெரிய சர்க்கிள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பரதேசி, அவன் இவன், தாரத்தப்பட்ட எல்லா படங்களுமே ஓரளவுக்கு சுமாரா தான் இருந்தது. இப்படி இருக்க சூழல்ல சூர்யா வச்சு வணங்கான் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவரு அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் அருண் விஜய் வச்சு எடுத்த அந்த படமும் சரியா போகவே இல்லை. இந்த சூழல்ல தான் அவனிவன் படத்தப்ப தனக்கு நடந்த கொடுமைகளை பத்தி ஆர்யா சொல்லியிருக்காரு. டைரக்டர் பாலா அவனிவன் படத்துல விஷால் கேரக்டருக்கு யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்த போது விஷாலை சஜஸ்ட் பண்ணது ஆர்யா தான். ஆர்யா விஷால் கிட்ட 45 நாள் ஷூட்டிங் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டப்ப நான் கேரவன்லயே தான் உட்காந்துருக்கேன், பெருசா ஷூட்டிங்கே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி டைரக்டர் பாலா கிட்ட கேட்டபோது எப்படி பார்த்தாலும் இவன் கேரக்டருக்குள்ள செட் ஆக மாட்டேங்கிறான், அதனால இவனுக்கு மார்கன், கண்ணு, வாயு இதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவனை அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு பாலா. உண்மையாவே இந்த படத்துக்காக விஷால் அவர்கள் மார்கன் வச்சாரு. இப்படி மார்கன் வச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் மாறி அங்கிருந்து தான் அவருடைய தோல்வியும் ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து பேசிய ஆர்யா, சார் அப்ப 45 நாள் அவனை வச்சு ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டப்ப அதெல்லாம் அவ்வளவுதான், இதுக்கு அப்புறம் புதுசா தான் ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அதுக்கப்புறமாச்சும் படம் எடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி 100வது நாள்ல தான் டைரக்டர் வந்து சொல்றாரு படத்துக்கு ஒரு சூப்பர் கதை சிக்கிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு ஆர்யா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு.